படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மிடில் கிளாஸோட லைஃப் எப்படி போகுன்றத ரொம்ப ஒரு இயல்பாக காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே வந்துட்டு நடிப்புன்றது போகாமல் ஒரு இயல்பாகவே கொண்டு போயிருக்காங்க. அது பார்த்தா நடிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அதை கொண்டு போயிருக்காங்க. கனெக்ட் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா மேபி என்னோட ஹஸ்பண்டும் சொல்லுவார், நம்ம ஃப்யூச்சரில் வந்துட்டு வில்லேஜில் போயிட்டு இது மாதிரி இருக்கலாம், விவசாயம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எத்தனை பேர் அந்த விவசாயம் அந்த மாதிரியெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஆனால் அதையும் இவர் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துரு. நம்ம என்ன தான் சிட்டியில் இருந்தாலும் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஆசை எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அவருடைய ஆசை வந்துட்டு வில்லேஜில் போயிட்டு இந்த வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பசங்களோடு இருக்கும்போது அந்த எஜுகேஷனே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. லைக் பசங்க வந்து சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் படிக்கிறதுன்னு இல்லை, வில்லேஜில் இருந்தாலும் படிக்கிறது தான் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் எல்லாமே. லைக் இப்போ இருக்க படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக ஹோல் ஃபேமிலியாக போய் சேர்ந்து பார்க்குற மாதிரி நிறைய படம் வரதில்லை. பட் ஆனால் இந்த படம் வந்து ஹோல் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மிடில் கிளாஸ் படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைக் ஏன் பில்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நமக்கு வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் இருந்துச்சு. ஸோ அதை நம்பி இந்த படம் போய் பார்த்தா இந்த படத்தில் எமோஷன் இருந்துச்சு, சென்டிமெண்ட் இருந்துச்சு, ட்ராமா இருந்துச்சு, ஃபேமிலியோட யதார்த்தத்தை வந்து காமிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்க ஃபேமிலி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஸோ எந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற அந்த குட்டி குட்டி சண்டையை வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்க ஒரு பர்சன் வந்து ஏர்ன் பண்ணணும், அந்த ஏர்னிங்ஸ் இல்லை அப்படின்னா எப்பெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தர்மம் தலை காக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து லைட்டாக வந்து கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிளைமேக்ஸ் வரையுமே நல்லா ஆடியன்ஸை புல் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப எனக்கு வந்து இந்த வெட்டுக்குத்து, அடிதடி, அப்புறம் இந்த செக்ஷுவல் கண்டென்ட் மாதிரியான ஃபிலிம்ஸ் தான் அதிகமாக வருது. ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். என்னென்னா இந்த இளைய தலைமுறைகளுக்கு வந்துட்டு எப்படி வாழ்க்கையில் என்ற கற்றுக் கொடுக்கறது டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரை இன்னும் நல்லா மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு சொல்லி வச்சுருந்தார் டிக்கெட்டு. அப்புறம் நான் யாருன்ட்டு இல்லை, ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பார்க்கணுன்னு தோணுது, நானும் சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே பண்ணிட்டு வந்தோம். ஆனால் வந்ததுக்கு ஓகே, நம்ம ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு தடவை நல்லா இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இன்டர்வல் வந்ததில் ஏன்டா இன்டர்வல் விட்டாங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நிஜமானுமே ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்துக்கு வந்த மாதிரி தோணுது. தேங்க்யூ ஸோ மச். வந்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். படம் பார்த்தாங்க. மேக்சிமம் அதுதான் நான் கதை கேட்கும்போது இது குடும்பத்துக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணணும். அந்த இது படத்தில் இருந்தது. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். டைரக்டர் கார்டு போடும்போது கைத்தட்ட மாட்டாங்க, எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைத்தட்டாங்க. அப்படின்னா அந்த அளவு அவங்ககிட்ட போய் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இன்னும் கொஞ்சம் இது மாதிரி என்ன சின்ன படங்கள்லாம் இது எல்லாத்தையும் போய் சேர்ந்தா இன்னும் இது பெரிய வெற்றி படமா ஆகும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆடியன்ஸோட சேர்ந்து அனைவருக்கும் வணக்கம். கேட்குதா? ஆடியன்ஸோட சேர்ந்து உட்காந்து இந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல வந்து எதை நினச்சி டைரக்டர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியாக கன்வே ஆச்சு அப்படின்னு நானும் கூட சேர்ந்து உட்காந்து பார்த்தேன். போகும்போது ஒரு நல்ல மெசேஜ், அதை என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாரோ அது ரொம்ப சரியான அளவில் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சரியான இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது செம எமோஷ்னல் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸும் வந்து சூப்பராக இருந்தது. லைக் கடைசியில் கைத்தட்டும் போதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி நல்ல படத்தில் ஃபீல் ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி லைக் 10 years பேக் வந்து இதே அன்றைக்கி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி டீம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர்னால
ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கிறது வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் இந்த படத்தில் எனக்கு கிஷோர் கொடுத்தது, சான் எடிட்டர் அவர், துரை அண்ட் தேவ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சில படங்கள் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு படத்தில் தான் நம்ம வந்து கரெக்டாக லான்ச் ஆகிறோம். ஸோ எனக்கு அந்த படம் தான் மிடில் கிளாஸ். இந்த படம் மூலிமா தான் எனக்கு கரெக்டான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் நம்ம என்ன நினைச்சோமோ அது கரெக்டாக டெலிவரி இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாமே ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஸோ மனுஷங்களை கொண்டாடுற படமா இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் தேவ் பேசுகிறேன். இந்த படம் வந்து முதல்ல கிஷோர் அண்ணன் கதை சொல்லும் போது என்ன நம்பிக்கையில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பித்தோமோ இன்னைக்கு அது வந்து நிறைவேறி இருக்கு. இது மக்களை போய் எப்படி சேரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி அவங்க படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ இங்கே ஃபேமிலியோட பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க, நிறைய பேர் அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக அவங்களும் எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சஸ்லேருந்து இப்படி ஒரு படம் திருப்பியும் கொடுத்துருக்கோம் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. இதை வந்து மக்கள் எல்லாரும் திருப்பியும் தியேட்டர்ஸில் போய் இந்த மாதிரி சின்ன படங்களை பார்த்து நீங்கள் கொண்டாடுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே மேலே நான் ஸ்க்ரீன்லேயே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி மொத்த டீமும் மிடில் கிளாஸ்ங்கிற பேரை வந்து அவங்க நெஞ்சிலே சம்மந்திக்கிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ஆடியன்ஸ் அவங்க நெஞ்சில் சம்மந்தி இனிமேல் எடுத்துகிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். நான் முனிஷ்கந்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருந்தால் இப்போ மக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்கள் ஜெயிச்சா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த டீம் நிறையா படங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் அண்ணா பற்றி நான் மேலே இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹியூமன் பீங், ரொம்ப நல்ல கேரக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். தேங்க்யூ. வாங்க தர சார். வாங்க சார். வாங்க சார். வாங்க. இல்லை சார். தேங்க்யூ. வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மிடில் கிளாஸ் நல்ல ரிசப்ஷனாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அவங்க எல்லாரோட சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.